தமிழ் வெண்பாவின் மூங்கிலிலை காடுகள். அத்தியாயம் 3. இப்போ என்னதாமா பண்ணணும்னு சொல்றீங்க? கோபமும் சலிப்புமாக வந்து விழுந்தது ஆதியின் வார்த்தைகள். அன்னைக்கும் மகனுக்கும் நடந்த நீண்ட வாக்குவாதத்தின் முடிவில் அன்னையின் மீது வெறுப்புதான் மிஞ்சியது அந்த மகனுக்கு. கொடி இறந்த செய்தியை சிவம்தான் அழைத்து அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அப்போதிலிருந்து இப்போது வரை அவனும் முல்லைக்கு அழைத்து பேசத்தான் முயன்று கொண்டிருக்கிறான். ஆனால் முடியவில்லை. அவனுக்கு நன்றாக தெரியும் முல்லைக்கு கொடி எத்தனை முக்கியமானவள் என்று. தன் அன்னையின் பிரதிபிம்பமாய்தான் முல்லை கொடியை காண்கிறாள் என்பது அவன் அறியாததா? அதே சமயம் அத்தனைக்கும் கொடிக்கு முல்லை வேண்டும். புதிதாய் ஒரு பேனா வாங்க வேண்டும் என்றால் கூட முல்லையின் விருப்பம் இன்றி ஒப்புதலின்றி வாங்க மாட்டாள் கொடி. இதெல்லாம் கூடவா கேட்ப என பலமுறை அவனே கொடியிடம் கேட்டிருக்கிறான் தான். தாயின்றி தந்தையின் அரவணைப்பில் மட்டுமே வளர்ந்தவளுக்கு முல்லையே அவளின் அன்னை, ஆசான், தோழி, அனைத்துமானவள். தூரமாய் இருந்தாலும் இருவரின் மனங்களும் ஒரே நீர்க்கோட்டில் இணைக்கப்பட்டிருப்பதாய் தோன்றும். ஒருவர் நினைப்பதை மற்றவர் அவர் வாய்விட்டு சொல்லும் முன்னமே செய்து முடித்திருப்பர். இப்படி ஒரு உடன்பிறப்பு தனக்கு இல்லையே என ஆதியை கூட பலமுறை ஏங்க வைத்திருக்கின்றனர். அப்படி இருக்க கொடி என்ற ஒருத்தி இனி முல்லையின் வாழ்வில் இல்லை என்பது முல்லைக்கு எத்தனை பெரிய இழப்பு என்பதை, பெரும் துயரம் என்பதை அறியாதவனா அவன்? இப்படியான சமயத்தில் அவளுக்கு துணையாய் உடனிருக்க முடியவில்லையே என தன்னையே நொந்து கொண்டான் அவன். அவர்களுடனே அவனும் கிளம்ப நினைக்க உமா அதற்கு விடவில்லை. கல்யாண புடவை எடுக்கவென வந்திருந்த கூட்டம் ஆளுக்கு ஒன்றாய் சொல்லி உமாவை தூண்டிவிட்டிருந்தது. அவனின் அன்னை உமாவுமே அவரது கருத்தில் பிடிவாதமாய் இருக்க அவனால் கிளம்ப முடியவில்லை. ஆனால் முல்லைக்கு பயங்கர காய்ச்சல் என்ற செய்தியை கேட்ட பின்னும் தாயின் சொல்லுக்கு செவிமடுத்து அப்படியே இருக்க முடியவில்லை அவனால். அவனும் முடிந்த மட்டும் இத்தனை நேரமாய் அன்னைக்கு விலக்கி சொல்லி பார்த்து விட்டான். ஆனால் அவரின் கருத்திலேயே நின்று பிடிவாதமாய் 2 மணி நேரமாக வாக்குவாதம் செய்பவரை பார்க்க எரிச்சல் தான் மண்டியது அவனுக்கு. அந்த பொண்ணு நமக்கு வேண்டாண்டா ஆதி. அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சதுல இருந்து தகுனமே சரியில்லை. கடைசியா இப்ப பாரு, கல்யாண புடவை எடுக்கணும்னு கிளம்பும் போது அந்த பொண்ணோட தங்கச்சியே செத்து போச்சு. அந்த பொண்ணுக்கு அம்மா இல்ல, அப்பா இருந்தும் கூட இல்ல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணே ராசி இல்லாத பொண்ணுன்னு தோணுது. இப்படி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு தேவையாடா? அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தாண்டா ராஜா சொல்லுவேன். இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம்பா. இவ்வளவு தூரம் வந்த பின்னாடி கல்யாண வேலையெல்லாம் நின்னு போச்சின்னு நீ கவலை கூட பட வேண்டாம். கல்யாண வேலையெல்லாம் அது பாட்டுக்கு அப்படியே நடக்கட்டும். அதே முகூர்த்தத்துல அதே மண்டபத்துல என் அண்ணன் பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அம்மாவோட பொறுப்பு. என் ராஜா இல்ல சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. இந்த கல்யாணத்தை அம்மா எப்படி ஜாம்னு நடத்தி காட்டுறேன்னு பாரு. மகனிடம் தனது அதிகாரம் செல்லுபடியாகாது என அறிந்து கண்ணீரோடு கெஞ்சல் குரலில் முடித்தார் அவர். அவரை உணர்வற்ற பார்வையோடு வெறித்தவன், அவ்வளவுதானமா? முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? அவ பேரு முல்லைமா. ஒரு தடவை கூட அவ பேரை சொல்லி பேச உங்களுக்கு வாய் வரலல்ல? அவ மேல உங்களுக்கு இத்தனை வெறுப்பா? இத்தனை நாள் இது எனக்கு தெரியாம போயிடுச்சு பாருங்களேன். அப்படி அவ உங்களை என்னம்மா பண்ணனா? செத்து போனது அவளோட தங்கச்சி. மனசாட்சியே இல்லாம எப்படிமா உங்களால இப்படி பேச முடியுது? நியாயமா பார்த்தா இந்நேரம் குடும்பமா போய் அவளுக்கு துணையா நின்னு இருக்கணும். நீங்களும் வராம என்னையும் போக விடாம தடுக்கிறீங்க. இப்போ இந்த சூழ்நிலைய உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறீங்க. எரியற வீட்டுல புடுங்கின வரைக்கும் மிச்சம்னு நினைச்சிட்டீங்களோ? எப்பையில இருந்துமா இப்படி மாறுனீங்க என்றான் வேதனையுடன் ஆதி. ஆதி, என்னடா இது? அம்மா என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். என்ன தவிர யார் உனக்கு நல்லது செஞ்சிட முடியும்? அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். இதோட இதை விட்டுடு என்றார் அதிகாரமாய் உமா. எனக்கு அம்மாவா இருந்த வரைக்கும் நல்லது மட்டும்தாமா செஞ்சீங்க. ஆனா இப்போ நீங்க மாமியாரா யோசிக்கிறீங்க. என்னோட சந்தோஷத்தை விட முல்லைய எப்படியாவது காயப்படுத்திடணும்னு நினைக்கிறீங்க. இவ்வளவு வெறுக்கிற அளவுக்கு முல்லை உங்களுக்கு என்னமா செஞ்சா? உங்க சம்மதத்துக்காக 2 வருஷமா வெயிட் பண்றாளே, அதுதான் அவ செஞ்ச தப்புன்னு நான் நினைக்கிறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால அவளை விட முடியாதுமா என்றான் உறுதியாய் முடிவாய் அவன். பாரு, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள என் பிள்ளைய எனக்கு எதிராவே திருப்பி வச்சிருக்கா. இது வரைக்கும் எந்த விஷயத்திலேயாவது இந்த அம்மாவை மறுத்து பேசியிருக்கியா நீ? ஆனா இன்னைக்கு பேசுறனா உன்னை அந்த அளவுக்கு அவ மயக்கி வச்சிருக்கான்னு தானே அர்த்தம் என்றார் உமா எரிச்சலாய். அவ என்ன மயக்கலமா? நான் தான் அவகிட்ட மயங்கி கிடக்க அவளோட அன்புல என
அழுத்தம் திருத்தமாய் சொன்னவனை வெட்டும் பார்வை பார்த்தார் அவர். உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு தான் லேட் ஆகும். இப்ப கிளம்புனாதான் நைட்டுக்குள்ள ஊருக்கு போய் சேர முடியும். நான் கிளம்புறேன் என்றவன் தோளில் பயணப்பையை மாட்டிக்கொண்டு கிளம்பியே விட்டான். நீ போக கூடாதுனா போகக்கூடாதுதான் என்றபடியே அவன் வழியை மறைத்து நின்றார் உமா. அவரை விலக்கி நிறுத்தியவன், நியாயமா நான் முல்லையோடையே போயிருக்கணுமா? உங்களாலதான் போகல. இப்போ அவளுக்கு நான் தேவைமா? பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்றான் ஆதி இறைஞ்சுதலாய். எப்படியாவது தன் அன்னைக்கு புரிந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பு அதில் கொட்டி கிடந்தது. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாடா? போக கூடாதுன்னா கூடாதுதான். அப்படி மீறி போவேனா இனிமே அம்மானு ஒருத்தி உனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோ என்றவரை நின்று ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்தவன், இப்படியே என்ன போக விட்டா உங்க மகனா போவேன். இல்லைனா உங்களுக்கு ஒரு மக இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நீ எல்லாம் சொல்ல மாட்டேன். இருந்தா செத்துட்டானு வேணா நினைச்சுக்கோங்க. திதி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமா கொடுக்கலாம் என்றவன் மேலும் அங்கே நிற்க விருப்பமின்றி வாசலுக்கு விரைந்தான். என்னங்க, அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாருங்க. போக வேண்டான்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்பான். சொல்லுங்க என்றார் கணவரிடம் உமா. போகட்டும் விடு உமா, அவனை தடுக்காத. மீறி தடுத்தா உன் புள்ள உனக்கில்ல என்றார் அவரும். என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு ராசி இல்லாதவங்க. அவளை கட்டி வச்சு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? நம்ம பெத்து வச்சிருக்கதே ஒரே புள்ள என்றார் வருத்த குரலில் உமா. துக்கம் நடக்காத வீடுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல உமா. நீ நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடுங்கிற பயத்துல பேசல. ஓ அண்ணன் மகளை கட்டி வைக்கணுங்கிற பிடிவாதத்துல பேசிட்டு இருக்க. இந்த பிடிவாதம் யாருக்குமே நல்லதில்ல. அவனை அவன் போக்கிலேயே விடு. அதுதான் உனக்கும் நல்லது, அவன் எதிர்காலத்துக்கும் நல்லது என சொல்லிவிட்டு அவரும் உள்ளே சென்று விட வாசலில் ஆதி காரை எடுக்கும் சத்தம் கேட்டது. செல்லும் அவனை தடுக்க முடியாத இயலாமையுடன் கண்ணீர் மல்க வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அவர். எத்தனை சொல்லியும் மகன் தன் பேச்சை கேட்கவில்லையே என்ற ஆதங்கம் முல்லையின் மீதுதான் வன்மமாக திரும்பியது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவ. ஓ மகதான் எனக்கு மருமக என்று அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு காற்றில் கரைத்த கற்பூரமாய் காணாமல் தான் போகுமோ என்று பயமாகவும் இருந்தது. ஒருவேளை இந்த திருமணத்தை அவரால் நிறுத்த முடியாமல் போனால் தாய் வீட்டிற்கும் அவருக்கும் உள்ள பந்தம் அறுந்துதான் போகும். அந்த அளவிற்கு அண்ணன் மகளுக்கு நம்பிக்கை கொடுத்து வைத்திருந்தார் அவர். கல்யாணத்தை நிறுத்த இத்தனை பெரிய வாய்ப்பு கிடைத்தும் அதற்கு முட்டுக்கட்டையாய் நிற்பவன் அவரின் மகன் அல்லவா? அடுத்து என்ன செய்யலாம் என்ற சிந்தனையோடு மகன் சென்ற திசையையே வெறித்து பார்த்திருந்தார் அவர். சாலையில் கவனத்தை பழித்திருந்தாலும் அன்னையின் மீதான எரிச்சல் மட்டும் அடங்க மறுத்தது ஆதிக்கு. ராகினி பிறந்ததிலிருந்தே அவனுக்கும் அவளுக்கும் தான் திருமணம் என்று மூச்சுக்கு மூச்சு உமா சொல்வார்தான். என்னவோ அப்படியான ஒரு எண்ணம் அவன் மனதில் வேறொன்றவே இல்லை. அதற்கு ஆதியை விட அவள் 10 வயது சிறியவள் என்பதும் ஒரு காரணம். குழந்தையாய்தான் அவளை பார்த்து பழகியிருந்தான் அவன். அப்படி இருக்க அவளை அவனுக்கு மனமுடித்து வைக்க நினைக்கும் அன்னையின் மனத்தனத்தை நொந்து கொள்ள மட்டும்தான் முடிந்தது. உமாவை பொறுத்தவரை தன் ஆசையை, தன் சொல்லை மீறி வேறு ஒரு பெண்ணை மகன் மனமுடிக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனால் மகனுக்கும் ஒரு மனம் இருக்கும், அதில் ஒரு ஆசை இருக்கும் என்று யார் அவருக்கு சொல்வது? இத்தனைக்கும் அவரின் சம்மதத்திற்காக 2 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டிற்குள்ளேயே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி அதில் வெற்றியும் கண்டுவிட்டான் அவன். ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் கல்யாணத்தை நிறுத்த இன்னமும் காரணம் தேடிக்கொண்டிருக்கும் தாயை என்னதான் செய்வதென அவனுக்கும் தெரியவில்லை. அதற்காக அன்னையை விட்டுக் கொடுக்கும் ரகமும் அவனில்லை. அப்படியே விட்டுவிட்டு சென்றாலும் ஏற்றுக்கொள்ளும் ரகமும் முல்லை இல்லை. அவளுக்கு எப்போதும் உறவுகள் சூழதான் வாழ வேண்டும். உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு இத்தனை நாள் உன்னை வளர்த்த ஆளாக்குன பெத்தவங்களையே விட்டுட்டு வந்துட்டியே. ஒரு நாள் என்னையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்படித்தான் இருக்கும் அவளின் கேள்வி. இந்த 2 ஆண்டு காத்திருப்பு காலகட்டத்தில் இதே கேள்வியை அவனை குற்றவாளியாக்கி அவள் கேட்ட நாளும் உண்டு. இந்த ஒன்றிற்காகவே இன்னும் இன்னும் அதிகம் அவளை காதலிக்க தோன்றுகிறது அவனுக்கு. அவனை பற்றிய எண்ணங்களை அவனின் இதழோரம் அழகான ஒரு புன்னகையை தோற்றுவித்திருந்தது. அதுவும் இந்த கேள்வியை அவள் கைகளை கட்டிக்கொண்டு ஒற்றை புருவத்தை உயர்த்தி கண்களை உருட்டி கேட்ட விதம் இன்றும் நிழல் பிம்பமாய் மனதிற்கு அழகு சேர்க்கிறது. அவளின் நினைவுகளோடே அந்த கிராமத்தை நெருங்கி இருந்தான் அவன். அடுத்து எப்படி செல்வதென்று வழி தெரியவில்லை. அதே நேரம் அவளின் எண்ணங்கள் தோன்றிய நொடியே இப்போது எப்படி இருக்கிறாளோ
என்ற கவலையும் சேர்ந்தே தோன்றிவிட அவளின் எண்ணிற்கு அழைத்தான். அதுதான் எப்போதோ சார்ஜ் இல்லாமல் உயிரை விட்டிருந்ததே. அடுத்ததாய் பார்வதிக்கு அழைக்க அவரும் எடுக்கவில்லை. இம்முறை உள்ளைக்கு என்னவோ என சிறுபயம் அவனை தொற்றிக் கொண்டது. அடுத்து அவசரமாக சிவத்திற்கு அழைக்க ஒரு முறை முழுதாக அடித்து ஓய்ந்தது அது. இப்போது பயத்தோடு சேர்ந்து பதற்றமும் அவனை தொற்றிக் கொண்டது. நடுங்கும் கரத்தோடு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அழைத்தான் அவன். அதே நேரம் அவனின் வாகனத்தை தாண்டி கொண்டு சென்ற இருசக்கர வாகனம் ஒன்று இண்டிகேட்டர் போடாமலேயே குறுக்கு சந்து ஒன்றில் திரும்ப முயல அதன் மீது மோதாமல் இருக்க வேண்டி இவன் அவசரமாய் வண்டியை ஒடித்து திருப்பினான். ஏற்கனவே பதற்றத்திலும் பயத்திலும் இருந்ததால் அவனின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் சாலையில் இருந்த மின்கம்பத்தில் மோதி நின்றது. அவன் மோதிய வேகத்தில் அந்த மின்கம்பம் ஒடிந்து அவன் காரின் மீதே விழுந்திருந்தது. அந்த இருசக்கர வாகனமும் கண்சிவிட்டும் நேரத்தில் அங்கிருந்து மறைந்து போயிருந்தது. அந்த சாலை கொஞ்சம் குறுகலான சரிவான சாலை. அதன் ஒரு பக்கம் பெரிய பள்ளமே இருந்தது. மின்கம்பம் விழுந்த அதிர்வில் இவனின் வாகனம் அந்த பள்ளத்திற்குள் தலைகீழாக கவிழ்ந்திருந்தது. இத்தனைக்கு பிறகும் நல்ல வேளையாக அவனுக்கு பெரிதாக அடிகள் ஒன்றும் படவில்லை. அதே நேரத்தில் சுலபமாக வெளியிலும் வர முடியவில்லை. அவனின் கால் எதிலோ வலுவாக மாட்டிக்கொண்டிருந்தது. அதே நேரம் அவனின் கைபேசி அதிர்ந்து அடங்க சிவம்தான் அழைப்பார் என்று புரிந்தது. ஆனால் கை கெட்டும் தூரத்தில் கைபேசி இல்லை. கார் உருண்டதில் அது எங்கோ விழுந்து விட்டிருந்தது. உதவிக்கு யாரையாவது அழைக்கலாம் என அவன் கத்தி கத்தி அழைக்க ஒடிந்து விழுந்த மின்கம்பத்தின் அருகே நிழலாய் ஒரு உருவம். எதிர்வரும் வாகனத்தின் ஒளிபட்டு அந்த உருவம் கொஞ்சம் தெளிவு பெறுகிறது. அந்த உருவம் மஞ்சள் சேலை அணிந்த ஒரு பெண்ணின் உருவம். இப்போதுதான் அந்த காட்சியையே அவன் மூளை அவனுக்கு எடுத்து கொடுக்கிறது. இவன் ஒடித்து திருப்பிய நேரம் அந்த பெண் அங்கே நின்றிருக்கவும் தான் பதற்றத்தில் இன்னும் அதிகமாக வளைத்து திருப்பி மின்கம்பத்தின் மீது மோதியிருந்தான் அவன். இவன் உதவிக்கு கத்தி அழைக்க அந்த பெண் மஞ்சள் சேலை காற்றில் படபடக்க இவனை திரும்பி பார்த்து தலை சாய்த்து இதழ் பிரியா புன்னகை ஒன்றை சிந்துகிறாள். அந்த முகம் நிச்சயம் இவனுக்கு பரிச்சயமான முகம்தான். ஆனால் என்ன முயன்றும் அது யாரென்று பிடிபடவில்லை. இவனின் எண்ணம் பிடிபட்டது போல் அந்த பெண்ணின் புன்னகை இன்னும் பெரிதாய் விரிகிறது. நிச்சயம் அந்த புன்னகையில் ஏதோ ஒரு மாயம் இருக்கிறது. இத்தனை வழியிலும் அது அவனை அவள்வால் கட்டி இழுக்கிறது. அந்த பெண்ணின் உருவத்தை பார்த்தபடியே மெல்ல ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றிருந்தான் அவன். கதையோட அடுத்த அத்தியாயத்தை நாளைக்கு கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையோட அடுத்தடுத்த பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதுவரை என்னுடன் இணைந்திருந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.